வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8th 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 29,000 உங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான வேலை தான். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 28/2/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எஜுகேஷன் தகுந்த மாதிரி என்னென்ன அதை வேக்கன்சி விட்டுருக்காங்க அண்டு எவ்வளோ டோட்டல் வேக்கன்சி விட்டுருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக. இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் என்னென்ன வெளியாயிருக்கு அப்படின்ற இந்த இதில் பார்த்தீங்கன்னா கீழே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டாயில் போயிட்டே இருக்கு இல்லைங்களா, அஞ்சல் துறை அண்ட் திருமுக கோவில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. இதில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு 2025 கிளர்க்கு அதாவது கிளிக் செய்வோம் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், நீங்கள் டேரெக்டாக அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு போயிருங்க. இதோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணவே போதும். இது எங்கேருந்து வந்திருக்கு, டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகு அதாவது அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. 27/1/2025 அன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. 28/2/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி காலியாக இருக்குது. 18,500 58,600 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே லெவல் 22 வரைக்கும் இருக்கும். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10வது நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 10வதுல பாஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டாட்சியரோட சர்டிஃபிகேட்டு அதாவது கவர்மெண்ட் அப்ரூவோடும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட்டு நீங்கள் தட்டாட்சியர் சர்டிஃபிகேட் நீங்கள் உங்கள் கையில் இருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு செக்யூரிட்டி கார்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 வேக்கன்சி காலியாக இருக்குது. ஆண்களுக்காக 60 வேக்கன்சி, பெண்களுக்காக 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 15,500 15,900 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதில் நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும், இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அண்டு கூர்காக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. 15,900 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும். அண்டு இது ஏவல் அதாவது ஏவல் பண்ணை சாகுபடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 31,500 வரைக்கும் உங்களுக்கு இது சேலரி இருக்கும். அண்ட் தமிழில் படிக்க அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எந்தவித எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உப கோயில் பெருகுவாருக்கு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. இதில் 10,000 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 10,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக 10,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது உங்களுடைய ஒழுக்கம் அந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு இது ஏற்றுவோம் அப்படின்ற சேலரி ஏற்றுவோம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் உபகோவில் காவலருக்கு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. 11,600 36,800 வரைக்கும் உங்களுக்கு பே லெவல் இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், சரிங்களா. உள்துறை காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமஞ்சனமுக்கு 3 வேக்கன்சி காலியாக இருக்குது. 11,600 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு 36,800 வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏதேனும் ஒரு சமய நிறுவனங்களால் நிர்ணயிக்கப்பட்ட உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது திருமஞ்சனோட சர்டிஃபிகேட் இருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு முறை ஸ்வாக்க அதாவது ஸ்தானிகமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வேக்கன்சி இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 உங்களுக்கு 31,500 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும், நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப காலியிடங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளம்பர்
கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிஷியன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிஷியன் தொடர்பான டிப்ளமோ எலக்ட்ரிஷியனோ அல்லது டிகிரி எலக்ட்ரிஷியனோ நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரேடோட எஜுகேஷன் வந்து இருக்கணும். அண்ட் உதவி, அதாவது எலக்ட்ரிஷியன் அசிஸ்டண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கலுக்கு முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை ஆசிரியருக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் முதுகலை பட்டம், அதாவது முதுகலை பட்டம் ஆசிரியர் பயிற்சி வந்து நீங்கள் பெற்றிருக்கணும். அது வந்து பிஇ பிடெக் நீங்கள் முடிச்சிருந்தால் போதும். 36,700 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். தேவர ஆசிரியருக்கு வந்து உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. 35,400 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இது அந்த ஆசிரியரோட இது வந்து பெற்றிருக்கணும், அதாவது படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்றது, 3 ஆண்டுகள் படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சங்கீத இசை, அதாவது இசை ஆசிரியருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இந்த குரல் இசை 3 வருட பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு அகமக ஆசிரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. 35,900 உங்களுக்கு 1,13,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் ஏதேனும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கணும். 109 வேக்கன்சி வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் ஆல் கேண்டிடேட்ஸ் எல்லா ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொற்று நோய், மனநிலையால் பாதிக்கப்பட்டவங்க, இவங்களெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. அப்புறம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்டனைக்கு உட்பட்டவங்க, அந்த ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வாபஸாக வந்திருக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இது வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் நன்னடைந்த உடைவுக்கு, அதாவது இந்த இதில் சேர்ந்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், இந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து இதுலேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோவில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விண்ணப்ப படிவம் வந்து வழங்குறத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 3/9/2020 அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. இந்த வெப்சைட்டில் இருக்கிற இந்த விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கோவில் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா திருக்கோவில் ஆலயத்தில் உங்களுக்கு 100 ரூபாய் செலுத்தி விண்ணப்பத்தினை அதாவது அலுவலக நாட்களில் வந்து பெறுமாறு, நேரில் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு இவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. அது வந்து நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 25 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்டாம்ப் வந்து நீங்கள் ஒட்டி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ரீப்ளை பண்ணுறதுக்காக அந்த ஸ்டாம்ப் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதனால் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து இவங்க சொல்லியிருக்கிற அந்த டேட்டு டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் உங்களுடைய விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், உங்களுடைய பெயர், தந்தையின் பெயர் அண்ட் பிறந்த தேதி, பாலின, முகவரி அண்ட் ஆதார் எண், கைபேசி எண், மாத சான்றிதழ், அதாவது மதம் சான்றிதழ், அதாவது நீங்கள் ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் குற்றவியல் நடவடிக்கை இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது இருந்தீங்கன்னா ஆமான்னு கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஊனமுற்றவரா, இல்லை இந்த சமயத்தில் வந்து ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்றது எல்லோரும் தெளிவாக கேட்டிருக்காங்க. அதில் கேட்டிருக்கிற மாதிரி ஆமானா நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு அடுத்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற எப்படி இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை கிளிக் பண்ணவே போதும். இந்த இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் டேரெக்டாக இதிலேருந்தே டவுன்லோட் பண்ணி கூட நினைக்கலாம். இல்லைனா நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கீங்க, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே கூட வாங்கிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கூட சொல்லலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ.